தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆளுங்கட்சி எம்எல்ஏ ராஜினாமா செய்தார், அதிமுகவில் இணைந்தார். ஆளுங்கட்சி எம்எல்ஏ ராஜினாமா செய்தார், அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் இது. இப்பொழுது நடைபெற்ற சம்பவம் அல்ல. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்றார். ராமகிருஷ்ணன் என்பவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பதவியேற்றார். அவர் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய செயல்பாடுகளில் அதிருப்தியுற்ற கருணாநிதி 6 மாதத்தில் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். பொன்னேரி சுந்தரம் அவர்களை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய ராமகிருஷ்ணன் அதிருப்தியில் இருந்தார். 1991ஆம் ஆண்டு ஏறத்தாழ 1½ ஆண்டு காலம் கழித்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஜெயலலிதா முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஜெயலலிதா அமைச்சரவையில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. சிறிது நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு அவர் காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கருணாநிதி அவர்களோ தனது பாதையில் செல்ல மறுத்ததால், தனது பாதையில் பயணிக்க மறுத்ததால் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதாக தெரிவித்தார். ஆனால் ராமகிருஷ்ணனோ தன் மீது உள்ள போட்டி பொறாமையால் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டினார். 1991ஆம் ஆண்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். அது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது.